இப்படி எப்படி போகுது? ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோன்னு மார்க்கெட்ல பிரிண்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறான். ம். பிரைஸ் ஆக்ஷன்ல நம்ம அப்படிதான் படிச்சிருப்போம்ல, அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். ஆமாண்ணா. இது ஹையர் ஹைய, கீழே என்னது இது? ஹையர் லோ. லோ. ம். இப்போ ஹையர் ஹை, இது ஹையர் லோ. லோ. ஓகேவா? இப்போ ஓகேண்ணா. இது ஹையர் ஹை. பிரைஸ் செக்ஷன்ல இது எப்படி இது பார்த்தா எப்படி தெரியுது? இது ஒரு அப் ட்ரெண்டு. ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ வச்சுட்டு போறான். சரியா? சரிண்ணா. இப்போ பாரு, இது பார்த்தா எப்படி தெரியுது? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டில் எப்படி சொல்லி கொடுத்தேன்? லோயர் ஹை, லோவர் லோ. லோயர் லோ. பிரைஸ் ஆக்ஷன்ல இப்படி படிச்சிருப்போம். லோயர் ஹை, லோயர் லோ அப்படின்னு. லோ லோ. சரியா? ஓகேண்ணா. இப்போ இங்க வாங்க. இப்போ இது என்னது? இந்த ஹை. லோவர் ஹை. இது லோயர் ஹை. பிரைஸ் ஆக்ஷன்ல இப்படி படிச்சிருப்போம். இப்போ எஸ்எம்சிக்குள்ள வரும்போது இந்த லோயர் லோ, லோயர் ஹை எல்லாம் தூக்கின்னு வரக்கூடாது. இந்த ஹையை வந்து இங்க பிரேக் ஆகுதுன்னா இதை வந்து நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு படிப்போம். சரியா? இதை வந்து நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஓகேவா? ஓகேண்ணா. அப்ப இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எதை மீன் பண்ணுது? ட்ரெண்ட் மேல போக கண்டினியூ ஆகுறத மீன் பண்ணுது. சரியா? புரிஞ்சு போச்சு இது உங்களுக்கு? இப்போ வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷனே இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மீன் பண்ணுது. சரியா? இது வந்து ப்ரோ ட்ரெண்ட். கண்டினியூஷன் ட்ரெண்ட், ப்ரோ ட்ரெண்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். இது ப்ரோ ட்ரெண்ட். ஓகேவா? ஓகேண்ணா. நோட் பண்ணிக்கிறீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. பண்ணுங்க. அடுத்தது வந்து கவுண்டர் ட்ரெண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ இங்க வாங்க. இப்போ மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது? மேலே அப் ட்ரெண்ட்ல போறோம். அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது. என்னது? ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ வச்சுட்டு போறான். இதை நம்ம என்னன்னு எடுப்போம்? ஹையை போய் பிரேக் பண்ணுதுன்னா இங்க பிரேக் பண்றான் அப்படின்னா எப்படி பிரேக் பண்ணணும்னா ஒரு விக்கு மட்டும் கேண்டலோட விக்கு அடிக்கிட்டு வரக்கூடாது. இந்த இடத்துல போய் ஒரு கேண்டல் வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்கணும். சரியா? மெயின் மேட்டரா தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு கேண்டில் க்ளோஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கேயும் மேலே போயிட்டு பாடி கேண்டில் க்ளோஸ் வைக்குது. இது ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோன்னு வச்சுட்டு போவோம். ப்ரைஸ் செக்ஷனில் பிரேக் ஆஃப் எஸ்எம்சின் போது அது நமக்கு தேவையில்லை. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டைமு இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். இது கிளீனாக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கை இம்பேலன்ஸில் பிடிச்சி ஆர்டர் போட்டு வைப்போம். மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோ உடைக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து போச்சு. ட்ரெண்டு ரிவர்சல் ஆயிடுச்சு, மாற போகுது. இது வரைக்கும் புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தோம். இப்போ என்ன போறான்? டவுன் ட்ரெண்ட்ல போறான். பீரிஷ் ட்ரெண்டுக்கு மாற போறான். டவுன் ட்ரெண்டுக்கு. புல்லிஷ்ல இருந்தவன் கீழே போக போறான். நான் கீழே போக ரெடி ஆயிட்டேன்னு நமக்கு இங்க ஒரு சிக்னல் கொடுக்குது. சரியா? இது வந்து ரிவர்சல். புல்லிஷ்ல இருந்தவன் இப்போ இங்க இருந்து மாறுறான், சேஞ்ச் பண்றான், ட்ரெண்ட் மாறுது. சரியா? இது செல்லு போற மார்க்கெட்டுக்கு பைல இருந்து செல்லுக்கு மாறுது அப்படின்னா ஓகேவா? அதே இப்படி செல்லுல இருக்குது, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது மார்க்கெட். இப்படி ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோயர் ஹையை உடைக்குது மார்க்கெட். இப்படி இது என்னது? இது டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆயிடுச்சு.
அதான் இது வந்து என்னது இது சேஞ்ச் ஆஃப் சேஞ்ச் கேரக்டர்ல ஆஃப் கேரக்டர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சரியா ம் இதெல்லாம் பிஓஎஸ் இது ஒரு பிஓஎஸ் இது ஒரு பிஓஎஸ் லைக் இது ஒரு பிஓஎஸ் இப்போ இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்தவன் அவனோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறான் ம் பியரிஷ்ல இருந்து புல்லிஷில் மாற்றுறான் சரியா அந்த ஹையரில் வந்து பிரேக் ஆகிற இடம் வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எடுப்போம் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் புல்லிஷ்லேருந்து பீரிஷ்க்கு மாறுறான் இது வந்து கவுண்டர் ட்ரெண்டு சரியா இது கவுண்டர் ட்ரெண்ட் ப்ரோ ட்ரெண்டுனா இது இது கவுண்டர் ட்ரெண்டு சரியா ஓகேண்ணா இப்போ புரிஞ்சு போச்சு இல்லை இது புரியுது இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் இங்கே வாங்க ம் ஹையர் ஹை ஹையர் லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு போயிட்டு இருக்கிறான் இப்போ இங்கே உடைக்கிறான் இது என்ன சொல்லுவீங்க இது உடைச்சிட்டான் இந்த லோவை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரைட் மறுபடியும் தூக்கிட்டு போய் இப்படி நேராக இங்கே உடைக்கிறான் இது என்னது அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதுவும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சரி ரைட் இந்த புரிதல் இருக்குது இல்லை இது வரைக்கும் புல்லிஷ்ல இருந்த மார்க்கெட்டு இங்க பிஎர்எஸ்சிக்கு மாறி மறுபடியும் நம்ம கீழே இப்படி ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுவோம்னு நினைச்சோம் அவன் மறுபடியும் இந்த ஹையை உடைச்சிட்டான் அப்ப இங்க பிஎர்எஸ்சிக்கு மாறின ட்ரெண்டு மறுபடியும் என்னவா மாறுது புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறுது இந்த புரிதலும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஆளுங்க போயிட்டு இந்த இது இப்படி எடுத்துருவாங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக எடுத்துருவாங்க இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துருவாங்க இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எடுத்துருவாங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இதை போய் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு எடுப்பாங்க அப்படி எடுக்கக்கூடாது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சரியா ஓகே இங்கே ஒரு சேஞ்ச் வச்சு மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறான் கேரக்டர் இப்போ ப்ரோ ட்ரெண்டுனா என்ன கவுண்டர் ட்ரெண்டுனா என்னன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம படிச்சது ஹையர் லோலாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரியா இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் மாட்டிக்கிட்டீங்க இங்கே வாங்க இது என்னது ஒரு கேண்டில் இது ஒரு புல்லிஷ் கேண்டில்னு வச்சுக்கோ இப்போ ஸ்விங் ஹை லோ மார்க்கிங் உங்களுக்கு தெரியும் சரியா அப்போ ஒரு ஸ்விங்கு இங்கே ஒரு கேண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அசியூம் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு கேண்டில் இருக்குது ஓகேவா இங்கே ஒரு கேண்டில் இருக்குது இது என்னது ஸ்விங் ஹை அசியூம் பண்ணிக்கோங்க இப்போ ரிட்டர்ன் இங்கே ஒரு கேண்டில் இருக்குது மறுபடியும் இப்படி உடைக்கிறான் இது என்னன்னு எடுப்பீங்க ஸ்விங் லோ எப்போ இந்த ஸ்விங்கு ஹைக்கு மேலே போயிட்டு ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்குதோ அப்போதான் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சரியா மறுபடியும் இந்த ஸ்விங்குக்கு லோக்கு கீழே இப்படி ஒரு கேண்டில் வந்து உடைச்சு பிரேக் வைக்குதுன்னா அது என்னது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல அதுவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ எப்படின்னா இப்படி போகுது இப்படி போயிட்டு அவனோட ஹையர் ஹை வச்சுட்டான் ஹையர் லோ வச்சுட்டான் மறுபடியும் அவனால அந்த ஹையர் ஹையை கிரியேட் பண்ண முடியாம மறுபடியும் இப்படி உடைக்கிறான்னு வச்சுக்கோ அதான் கிரியேட் ஆயிடுச்சேனோ எங்க கிரியேட் ஆச்சு இப்ப ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு தானே வருது இப்ப எப்படின்னா பாருங்க அதான் அந்த ஸ்ட்ரக்சர் புரிதல் வேணும்ன்றது நான் உனக்கு வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் மேஜர் ஸ்ட்ரக்சர் இன்னும் உள்ள போல இப்ப இது என்னன்னு சொல்லிடுவீங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி போயிருவீங்க சரியா இப்ப இப்படி இருக்கு கேண்டில் இப்படி வச்சு மறுபடியும் இப்படியே உடைக்கிறான் இப்படியே உடைச்சுட்டான் ஆனா உங்களோட ஸ்விங் ஹை வந்து இங்க இருக்கு இது ஸ்விங் லோ சரியா இந்த ஸ்விங் லோவே மறுபடியும் உடைக்கிறான் அப்படின்னா இது மைனர் பிஓஎஸ் ஓகேவா இதுதான் மேஜர் பிஓஎஸ் அந்த ஸ்விங் இந்த ஸ்விங் ஹை இது ப்ராப்பரான ஸ்விங் லோ சரியா இதுக்கு உள்ளேயே இவன் உடைக்கிறான் அப்படின்னா இதெல்லாம் மைனர் ஸ்ட்ரக்சர் சரியா இதெல்லாம் மைனர் பிஓஎஸ் மறுபடியும் இப்படி போய் இப்படி உடைக்கிறான் அப்படின்னா இது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மறுபடியும் இப்படி உடைக்கிறான் அப்படின்னா அது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்போ தூக்கிட்டு போய் இந்த ஹைக்கு மேலே ஸ்விங் ஹை இந்த ஹையர் ஹைக்கு மேலே போயிட்டு ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் நம்ம இதை வேலிடான ஸ்விங் லோவாக எடுக்கணும்
சரியா? ஓகே ஓகே ஓகேண்ணா. அதுக்கு நடுவுல இதெல்லாம் கிரியேட் ஆகுது. அப்ப இங்க ஒரு ஸ்விங், 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 இங்க ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகும். அதெல்லாம் மைனர் ம் ஸ்விங்ஸ். ம் சரியா? எப்ப இந்த ஓகேண்ணா. ஹைக்கு மேல போய் உடைச்சி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்குதோ, ம் அப்பதான் இங்க இருக்கிறதுல எந்த லோ லாஸ்ட் ஆகுது? இந்த லோ. லாஸ்ட். ஆ அப்ப இதுதான் என்னது? ஹையர் லோ. ஸ்ட்ராங் லோ. ஸ்ட்ராங் லோ. ம் ஹையர் லோ. சரியா? இதுவும் இந்த இந்த ஹையர் லோ எப்ப கன்ஃபார்ம் ஆகும்னா, இந்த ம் ஹையர் ஹைக்கு மேல க்ளோஸ் போய் க்ளோஸ் வைக்கணும் ஒரு க்ளோஸ் கேண்டில். வைக்கணும். ஆ புரிஞ்சு போச்சுல்ல? புரிஞ்சுண்ணா. ஆ இப்ப வாங்க எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். போயிரலாம். இப்ப இங்க பாருங்க. ம் இந்த இடத்துல ஜூம் பண்ணி வைக்கிறேன். தெளிவா தெரியும். இப்ப வா. லோகி, இங்க வா. இப்ப நீ மார்க் பண்ண ஓடி. இப்ப இது ஸ்விங்கு. இந்த கேண்டலோட ஹை பிரேக் ஆகல. ஹை பிரேக் ஆகாம லோ பிரேக் ஆகி போச்சு. சரியா? ஸ்விங் ஆகி ஸ்விங் ஹை. இப்ப இந்த கேண்டலோட லோ எங்க பிரேக் ஆகுது? இங்க தான் பிரேக் ஆகுது. அப்ப கரண்ட் கேண்டலோட லோ இது. லோ பிரேக் ஆகாம இந்த ஹை பிரேக் ஆகுது. இது ஸ்விங் லோ. சரியா? இப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போ உன்னோட மார்க்கிங் எப்படி வரும்னா, இந்த ஹையில இருந்து இப்படி வரும். ரைட்டா? செந்தில தெரியுதுண்ணா. கரெக்டா? கரெக்டுண்ணா. ஏன்னா இந்த கரண்ட்டுக்கு இந்த கேண்டிலோட லோக்கு உள்ளதான் இந்த எல்லா கேண்டிலுமே நிறுத்திட்டு இருக்கிறான். இங்க இருக்கிற இந்த ஜிகு ஜிகுன்னு இருக்குதுல்ல, எல்லா கேண்டிலுமே உள்ளதான் நிக்குது. ம் இங்க இருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். சரியா? இது ஹை, இது லோ. மறுபடியும் பாருங்க, இந்த கேண்டலோட லோ பிரேக் ஆகல. எது பிரேக் ஆகுது? ம் ஹை பிரேக் ஆகி போச்சு. அதனால இது ஸ்விங் லோ. இப்போ கரண்ட் கேண்டில் பாருங்க. கரண்ட் கேண்டலோட ஹையே இது. மறுபடியும் இந்த கேண்டலோட ஹையே இங்க பிரேக் ஆகுது. ம் அப்ப கரண்ட் கேண்டலோட ஹை எது? இது. அதான் அதாண்ணா. இப்போ இந்த கேண்டலோட ஹை பிரேக் ஆகாம என்ன ஆயிடுச்சுங்க? லோ பிரேக்கப் ஆயிடுச்சு. லோ பிரேக் ஆயிடுச்சு. அப்ப இது என்னன்னு எடுப்பீங்க? ஸ்விங் ஐயே. ஸ்விங் ஆகி ஸ்விங் லோ. மறுபடியும் ஸ்விங் இப்படி மாறுது. சரியா? ஓகேண்ணா. மறுபடியும் என்ன பண்றான்? இந்த ஹையை பிரேக் பண்ணாம இங்க லோ பிரேக் பண்ணிட்டான். அப்ப இப்படி வந்துருச்சு. இப்ப இந்த கேண்டலோட லோ பிரேக் ஆகாம ஹையே பிரேக் ஆகுது. ரைட்டா? இந்த இடத்துல பாருங்க. ஆமாண்ணா. என்ன பண்ணிக்கிறான்? இந்த கேண்டலோட லோ பிரேக் ஆகல. இந்த புல்லிஷ் கேண்டலோட லோ பிரேக் ஆகல. நல்லா பாருங்க. லோ பிரேக், ஹை இங்க பிரேக் ஆகுது. அப்ப இது என்ன பண்ணுவீங்க? ஸ்விங்கு என்னது இது? லோ. அப்ப மார்க்கிங் எப்படி வரும்? இங்க இருந்து இப்படி வரும். கரெக்டா? இப்படிதான் மார்க் பண்ணுவீங்க. இப்ப கரண்ட் கேண்டலோட ஹை இது. இப்ப இந்த கேண்டலோட ஹை பிரேக் ஆகாம லோ பிரேக் ஆகுது. அப்ப இது என்னது? ஸ்விங் ஐ. அப்ப ஸ்விங் மாறுது. இப்போ உங்களுக்கு இப்படி போய் இப்படி வரான். ரைட்டா? இப்ப மறுபடியும் இங்க பாருங்க, இந்த கேண்டலோட லோவும் இங்க பிரேக் ஆகுது. இந்த கேண்டலோட லோ இங்க பிரேக் ஆகாம ஹை இந்த கேண்டல் பிரேக் பண்ணுது. அப்ப இது என்னது உங்களுக்கு? ஸ்விங் லோ. சரியா? ஓகேண்ணா. ஸ்விங் லோ இது. அப்ப மறுபடியும் ஸ்விங் எப்படி வருது? இப்படி வருது, உடையுது. கரெக்டா? நான் இங்க இந்த இருக்கிறதுல இந்த ரேஞ்சை தான் ஸ்விங் ஹையா எடுத்திருக்கேன் எனக்கு. ஓகேவா? அப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த ஹைக்கு மேல போய் எனக்கு ஒரு கேண்டில் இங்க க்ளோஸ் வச்சாதான் இதான் எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதான் என்னது? பிஓஎஸ். ஆனா அப்ப நான் இந்த மாதிரி இங்கெல்லாம் இப்படி 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 எடுத்துக்கிறான், இப்படி இவங்க உடச்சி இங்கெல்லாம் உடைச்சிருக்கான் அப்படின்னா இங்க பாரு, இது என்னன்னு சொல்லுவேன்? இதுவும் பிஓஎஸ் தான். ஆக்சுவலா இதுவும் பிஓஎஸ் தான். இதுல என்ன பிஓஎஸ்? மைனர் பிஓஎஸ். ஓகேவா? மைனர் ஸ்ட்ரக்சர். அப்ப என்னோட ஸ்விங் வந்து எப்படி இருக்கும்னா, இது உள்ளலாம் இங்க பாரு. இப்ப இது லோ, இது ஹை. மறுபடியும் இங்க லோ பிரிண்ட் பண்றான், மறுபடியும் ஹை, இப்படி லோ வைக்குது, மறுபடியும் இங்க இப்படி வந்து இப்படி உடச்சிக்கிறான். கரெக்டா? அப்ப நடுவுல இந்த மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு உடைச்சிருக்கான்ல, இது எல்லாமே மைனர் ஸ்விங்ஸ். அப்ப என்னோட வேலிடான ஸ்விங் எதுனா
ஹை ஸ்விங்கு ரேஞ்சு இதில் இருந்து இந்த லோவில் இருந்து இப்படி தான். இதுதான் மேஜர். சரியா? இது எப்படி ஒரு மேஜரை கன்ஃபார்ம் பண்ணுறதுல இது வந்து ஒரு பிஓஎஸ். இதுதான் ஒரு ப்ராப்பரான பிஓஎஸ். இந்த பிஓஎஸை நம்ம எப்படி இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகும்போது தெரியும். சரியா? ஓகேண்ணா. இப்போ இது என்ன ஆயிருக்கு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சு போச்சு எப்படி மார்க் பண்ணணும்னு. இப்போ மறுபடியும் இப்போ இதான் உன்னோட ஸ்ட்ராங் லோ. இப்போ இந்த லோ வந்து இங்கே வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்குது. மறுபடியும் உன்னோட ஸ்ட்ராங் ஹை இது. இந்த ஹையே இதான் வீக் லோ. சரியா? மறுபடியும் என்ன ஆகுது? இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறான். இங்க என்ன ஆகுது? மறுபடியும் உடைக்கிறான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்ப என்ன இது இதெல்லாம் இந்த மாதிரி இப்படிலாம் உடச்சுக்கிறானே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டனா, இது எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சரு, மைனர் ஸ்விங்ஸு. சரியா? அப்படின்னு எடுத்துடலாம். கன்சால்டேஷனு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்படி தான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இப்படி தான் மார்க் பண்ணணும். ரைட்டா? முடிஞ்சு போச்சு. இனிமே இதுல எந்த டவுட்டும் வராது இல்ல? இப்போ ட்ரேடிங் ரேஞ்சுன்னு சொல்லிட்டேன். ட்ரேடிங் ரேஞ்சு இப்போ தானே சொன்னேன். இப்போ இது இந்த ஹைக்கு மேலே இங்கே போய் பிரேக் பண்ணிக்கிறான். அப்போ இதோட ட்ரேடிங் ரேஞ்சுங்க இந்த லோல இருந்து மறுபடியும் அடுத்து இது இவன் இங்கே ஹை வச்சுக்கிறான். இந்த ஹை வரைக்கும் இதுக்குள்ள இதான் ட்ரேடிங் ரேஞ்சு. இதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பிளாக்ல தான் என்ன பண்ண போறான்? எத்தனை ஆர்டர் எடுத்துட்டு மேலே போக போறான், இல்லை இந்த பிளாக்கை உடச்சிட்டு கீழே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்க போறான். ரைட்டா? ட்ரேடிங் ரேஞ்சும் முடிஞ்சு போச்சு உனக்கு. அடுத்தது மைனர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ இந்த இதுக்குள்ள இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துங்க. இதுக்குள்ள நடந்துக்குது இல்ல? இது என்னது? மைனர் பிஓஎஸ். இதான் கொஞ்சம் மேஜர் பிஓஎஸ். இந்த மேஜர் பிஓஎஸ். சரியா? புரிஞ்சு போச்சு இல்ல? இப்ப மெயின் டாபிக் உள்ள போறோம். என்னதுன்னா மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வெர்சஸ் மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரியா? இது மேஜர். நான் எப்படி ஒரு வேலிடான ஹையர் ஹை, ஸ்ட்ராங் ஹையை கண்டுபிடிக்கிறது? எப்படி ஒரு வேலிடான ஹையர் லோவை கண்டுபிடிக்கிறது? எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான லோயர் லோவை கண்டுபிடிக்கிறது? லோயர் லோ, லோயர் ஹை எப்படி ப்ராப்பரா, இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து இவன் இப்படி லாக் பண்ணி இப்படி போவான். அவன் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இதை லாக் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? சரிண்ணா. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரியா? தெளிவா சொல்றேன். இது ஆக்சுவலா இது என்னது சொல்லுங்க. ஒரு அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். ரைட்டு. ஹையர் ஹை ஹையர்ல வச்சுக்கிறான். இப்போ பிஓஎஸ் வச்சுக்கிறோம். இது ஒரு பிஓஎஸ். சரியா? இப்போ இது உள்ள இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோ. இது ஒரு மேஜர் பிஓஎஸ். அப்போ இந்த பிஓஎஸ்க்கு உள்ள இப்படிலாம் பிரேக் பண்ணிட்டு வரானுங்க. கலர் மாற்றிக்கலாம். கலர் தெரியல தானே? ப்ளூ கலர் மாற்றிக்கலாம். பாருங்க, தெரியுதா கிளியரா? தெரியுது. அப்ப இதெல்லாம் என்னது? இங்க உடைச்சிருக்கான்ல, என்னது இது? மைனர் பிஓஎஸ். மைனர் பிஓஎஸ். மைனர் பிஓஎஸ் எம்பின்னு போட்டுப்போம். சரியா? இது மைனர் பிஓஎஸ். இது அது மைனர் பிஓஎஸ். ரைட்டு. இது மைனர் பிஓஎஸ். இது
மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மைனர் சாக்கு. சூப்பரு. ம். மைனரு சாக்கு எம்சின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ம். இப்போ இங்கே மேலே மறுபடியும் இந்த ஹையை வச்சுக்கிறேன்னா அது பிஓஎஸ்ண்ணா. மைனர் பிஓஎஸ். மைனர் பிஓஎஸ். சூப்பரு. மறுபடியும் இங்கே மேலே இந்த ஹையை உடச்சிருக்கான். இது மேஜர் பிஓஎஸ். இல்லைப்பா, இந்த ப்ளூ கலர் நான் கேட்குறேன். ப்ளூ கலர். இப்போ பாரு, இது ஒரு ஸ்விங்கு தானே உனக்கு. லைக் பாரு, பிஓஎஸ். இது ஒரு மைனர் மைனர் பிஓஎஸ். இது ஒரு மைனர் பிஓஎஸ். ஆனால் இங்கே வந்து உனக்கு ஒரு மேஜர் பிஓஎஸ் கிடைச்சிருச்சு. இது ஒரு மைனர் பிஓஎஸ்ஸா? மறுபடியும் என்ன நடந்திருக்குது? மைனர் பிஓஎஸ் நடந்திருக்கு. எப்போ மார்க்கெட்டு ஒரு மைனர் ஷாக் இப்போ இந்த உடைச்சதுன்னா என்னது? அது இந்த லோ இப்போ உடையுதுன்னா என்னது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? மேஜர் மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்படி உடைக்கிறான். இப்போ புரியுதா? இப்போ உடைக்கிறான். இது என்னது? மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மைனரு சேஞ்ச் சேஞ்ச் ஆஃப் ஆஃப் கேரக்டர் எம்சின்னு எடுத்துட்டேன். எப்போ மார்க்கெட்டில் ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இப்போ உனக்கு புரியுதில்ல, இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. எப்போ ஒரு ஹையர் லோ பிரேக் ஆகுதோ, மைனர் ஹையர் லோ எப்போ ஒரு இந்த மாதிரி உனக்கு மைனர் சாக் கிடைக்குதோ, அப்போ தான் இதான் வேலிடான ஹையர் ஹை. இதான் ப்ராப்பரான ஹையர் ஹை. ஓகேவா? ஓகே. ஒரு ஹையர் ஹை கண்டுபிடிக்கணும்னா ஒரு மைனர் சாக்கு நடக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுங்க. எப்படின்னா இதில் காமிக்கிறேன் பாரு. இப்போ பாரு, இந்த கேண்டலோட லோ இங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஸ்விங் ஹை. இப்போ இந்த லோ பிரேக் ஆகும், இந்த ஹை பிரேக் ஆகி போச்சு. இது ஸ்விங் லோ. இப்போ தூக்கிட்டு வந்து இங்கே மொத்தமாக இதை காலி பண்ணுறான். இந்த ஹை இங்கே பிரேக் ஆகி போச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்விங்கு ஷிஃப்ட் ஆகி போச்சு, மாறி போச்சு. இப்போ இது கரண்ட் கேண்டலோட ஹை. இது என்னன்னு எடுத்துக்கலாம்? மைனரு பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கரண்ட் கேண்டலோட ஹை இது, லோ இது. மறுபடியும் எது பிரேக் ஆகுது? லோவே பிரேக் ஆகுது. அப்போ இந்த ஹைக்கு மேலே போயிட்டு பாடி க்ளோஸ் வைக்கிறான் பிஓஎஸ். ஸ்விங் பாருங்க, இங்கே இருக்கா? ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறான்? இது மைனர் பிஓஎஸ் தான் இதுவும். ஓகேவா? எம்பினே போட்டுறேன், மைனர் பிஓஎஸ். ஆல்ரைட். இப்போ இங்கே நடக்கிறது, இப்போ இந்த லோ இங்கே பிரேக் ஆகுது. இது என்னது? மைனர் சாக்கு. மைனர் சாக்கு. இப்போ என்ன கன்ஃபார்ம் ஆகி போச்சு நமக்கு? இந்த மாதிரி மைனர் சாக் நடந்ததும் இங்கே இருக்க ஹை இருக்குல்ல, இதுதான் ஹையர் ஹை. இப்போதான் ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகுது மார்க்கெட்டில். ஒரு ப்ராப்பரான ஹையர் ஹை இப்போதான் கன்ஃபார்ம் ஆகுது. சரியா? அவன் மறுபடியும் இப்படி போயிட்டு எப்படி வேணா இவங்க உடைக்கிட்டோம். இப்போ ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை இதுதான். இந்த ஹைக்கு மேலே போய் எப்போ ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்குதோ அப்போதான் அதுதான் மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு அப்படின்னு நம்ம எடுக்கணும். சரியா? ஆல்ரைட். புரியுதுல்ல? ஓகே, நான் புரியுதுண்ணா. இப்போ ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்படி தான் ஒரு ஹையர் ஹையை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஓகேண்ணா. அப்போ நான் ஹையர் லோவை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல. எப்போ இந்த ஹையர் ஹையு போயிட்டு ஒரு இந்த ஹையர் ஹைக்கு மேலே போயிட்டு ஸ்ட்ராங்காக இப்படி க்ளோஸ் வைக்கிறானோ, ஒரு கேண்டில் இங்கே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். இப்படி பாடி க்ளோஸ் வேணும். இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் இருக்கணும். இந்த ஹையர் ஹைக்கு மேலே இங்கே போயிட்டு ஒரு கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா அப்போ இருக்கிறதுலே இந்த ஹையர் ஹைக்கும் இங்கே க்ளோஸுக்கும் இப்படி ஒரு கோட் போட்டுங்க ஸ்டார்டிங் பிகினிங்கில். இதுதான் ஹையர் ஹையே. அப்போ இங்கே ஒரு கோடு நான் இப்படி சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? அப்போ இங்கே பிரேக் ஆகி போச்சு இந்த இடம். அப்போ இந்த ரெண்டுக்கும் பிட்வீன் நடுவில் எது இருக்கிறதுலே லாஸ்ட் லோவோ அந்த லோ தான் நமக்கு என்னது? லோ. ஹையர் லோ. ஹையர் லோ. ஓகேவா?
ம் புரிஞ்சு போச்சா? ம் இப்போ இங்கே ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருச்சு. ம் அப்போ ஒரு மேஜர் பிஓஎஸ் இப்போ தான் நடந்திருக்கு. இப்படி மார்க் பண்ணி இந்த ஹையிலிருந்து இந்த ஹையர் லோ வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். சரியா? ம் இதுதான் ம் மேஜர் பிஓஎஸ். ம் கரெக்டா? ஓகேண்ணா. காமிக்கிற பாருங்க. இப்போ பாருங்க, இந்த ஹையர் ஹை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ம் ஓகேவா? இந்த ஹையர் ஹைக்கு மேலே போய் இங்கே க்ளோஸ் வைக்கிறான். ம் இது மேஜர் பிஓஎஸ்ன்னு எடுத்தாச்சு. ம் இப்போ இந்த ஹையர் ஹைக்கு நேராக இங்கே கீழே பாருங்க, இருக்கிறதுல எது லோ? நேராக இதுக்கு இந்தாண்ட போகக்கூடாது. இந்த ஹையர் ஹைக்கு இந்தாண்ட போகக்கூடாது. லெஃப்ட் சைடு போகக்கூடாது. ரைட் சைடு உள்ளார இருக்கிறதுல இதான் நமக்கு லோ, லாஸ்ட் லோ. லோ. சரியா? இந்த லோ, ம் இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே இப்படிலாம் எடுக்கக்கூடாது. இருக்கிறதுல எது லாஸ்ட் லோவோ அதுதான் நமக்கு என்னது? ஹையர் லோ. ஹையர் லோ. ஓகேவா? ம் இப்போ பாருங்க, இது என்னது? ஆ சாக்கு. சாக்கா? சாரி, பிஓஎஸ்ண்ணா. என்ன பிஓஎஸ் இது? மைனர் பிஓஎஸ். மைனர் பிஓஎஸ் இல்லை, பீரிஷ் பிஓஎஸ். வேரிஸ். ஓகே. ஓகேவா? டவுன் இருக்குது பீரிஷ் பிஓஎஸ். இங்கே ஒரு பீரிஷ் பிஓஎஸ் நடந்துக்குது. இது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோ. ம் இப்போ ஒரு இதுக்குள்ள மினிட், கால் வந்து என்ன ஆகுது ஆ பேசிட்டு. சரி, ஓகே. லோகி, சொல்லுங்கண்ணா. இப்போ இது உள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய கேண்டில் இப்படி உடையுது. இப்போ இப்படி உடையுது. ஓகேவா? ஆ அப்போ இதுக்குள்ள நடந்துக்குதுல்ல இந்த மாதிரி, இது எல்லாமே ம் ஜிகி ஜிகின்னு இப்படி உடச்சிருக்கான்ல, இது எல்லாமே என்னது? இங்கே வாங்க சொல்லுங்க, இது என்னது? மைனர் பிஓஎஸ். மைனர் பிஓஎஸ். சூப்பர். இங்கே நடந்துக்கிறது மைனர் பிஓஎஸ். பிரேக்கப். இது மைனர் சாக்கு. மைனர் சாக்கு. அப்போ இது இங்கே உடஞ்சிக்கிறானே, மைனர் பிஓஎஸ். மறுபடியும் இங்கே உடைக்கிறானே, இது மேஜர் பிஓஎஸ். இல்லை, இங்கே ம் இங்கே உடச்சிட்டா இங்கே இது மேஜர் பிஓஎஸ் நடந்து போச்சு. மறுபடியும் இப்படி ஒரு தூக்கி இப்படி கீழே அடிக்கிறான். இது என்னது? மைனர் பிஓஎஸ். இங்கே என்ன சொன்னீங்க? மைனர் பிஓஎஸ். இங்கே மேஜர் பிஓஎஸ் நடந்து போச்சு இந்த இடத்துல. இது ஒரு ட்ரேடிங் ரேஞ்சு. இது ஆல்ரெடி எப்படி நடந்துக்குதுன்னா வச்சுக்கோவேன், இப்படி அசியூம் பண்ணிக்கி. இப்படி வந்துக்குது, இப்படி வந்து இப்போ என்ன ஆகி போச்சு? ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இங்கே இந்த லோ வந்து இங்கே பிரேக் ஆகி போச்சு, இந்த ஹையர் லோ இப்படி வச்சு. அப்போ இது ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்படி உள்ள எல்லாம் உடைக்கிறான். இப்போ இதான் உனக்கு மேஜர் பிஓஎஸ். மேஜர் பிஓஎஸ். ஆல்ரைட், புரியுதா? ஏன்னா இங்கே ஒரு மைனர் சாக்கு நடந்து போச்சு. இந்த மைனர் சாக்கை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இன்னும் புரியலனா அப்போ இங்கே நடுவுலாம் இங்கே உடச்சிக்கிறானே, இதெல்லாம் என்னது? மைனர் பிஓஎஸ். மைனர். இது எல்லாமே மைனரு பிஓஎஸ். சரியா? ஓகே. அப்போ இங்கே வச்சுக்கிறானே அது மைனர் பிஓஎஸ். அப்போ இப்படி இங்கே இதில் நவ்வோடு உடச்சிக்கிறானே, இது என்னது? மேஜர் பிஓஎஸ். இங்கே மேலே நடந்துக்கிட்டு மேஜர் பிஓஎஸ். இதுப்பா நான் கேட்குறேன், இங்கே பாரு, இந்த ஸ்விங்கு அது மைனர் பிஓஎஸ். இதுக்குள்ளே நடந்துக்குது மைனர். இந்த இதுக்கு மேலே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டா அது மேஜர் பிஓஎஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் இந்த ஹையர் ஹைக்கு மேலே போயிட்டு இங்கே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான், மேஜர் பிஓஎஸ் நடந்து போச்சு.
இப்படி க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வச்சதும் உனக்கு மேஜர் பிஓஎஸ் நடந்துருச்சுன்னு சொல்கிற. சரி, இந்த ஓகே. மேஜர் பிஓஎஸ்க்கு உள்ளே என்ன ஆகுது, ஒரு மைனர் பிஓஎஸ் நடந்துக்குது. ஆமாண்ணா. அப்போ இது ஹையர் ஹை உனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ம் இது என்னது, இங்கே பிஓஎஸ் வச்சது இருக்குதுல, இதுதான் லாஸ்ட் லோ. ஹையர் லோ. ஆமாம், இதுதான் ஹையர் உன்னோட லோ. ஹையர் லோ. கரெக்டா? ஓகே, கரெக்டுண்ணா. இந்த ஹையர் லோ. இப்போ மறுபடியும் இங்கே மைனர் பிஓஎஸ் நடந்து போச்சு. இப்போ எனக்கு ஒரு ஹையர் ஹை வேணும்னா என்ன நடக்கணும் இங்கே இந்த இடத்துல? புரியலண்ணா. இப்போ எனக்கு ஹையர் ஹை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இங்கே ஹையர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ மறுபடியும் எனக்கு இன்னொரு ஹையர் ஹை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? இப்போ ஹையர் லோ அடிக்கணும். இங்கே இருக்கிற இந்த ஹையர் லோ இப்போ உடைக்கணும், இந்த மைனர் லோவை. இந்த மைனர் ஹையர் லோ உடைச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஹையர் ஹை. ஒரு வேலிடான இந்த இடத்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மைனர் சாக்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ தான் எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது இங்கே மேலே? மறுபடியும் ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஓகே ஓகேண்ணா. இப்போ மறுபடியும் இப்படி தூக்கின்னு போய் இப்படி உடைக்கிறான். இப்போ என்ன நடந்து போச்சு? பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். என்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்? மேஜர் பிஓஎஸ். மேஜர் புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். புல்லிஷ் பிரேக்கப். மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மேஜர் பிஓஎஸ். இப்போ என்னோட இருக்குதுல லோ எது? இதான் லோ. அப்போ இது என்னோட ஹையர் லோ. கன்ஃபார்ம் ஆகுதா? இப்போ ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. அப்போ இப்போ எனக்கு லோயர் லோ வேணும்னா என்ன ஆகணும் இங்கே? ஒரு மேஜர் சாக்கு நடக்கணும். மேஜர் சாக்கு இல்லை, மைனர் சாக்கு. மைனர் சாக். இந்த இடத்துல ஒரு மைனர் சாக்கு நடந்தாதான், எம்சி நடந்தாதான் எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும்? ஒரு வேலிடான லோயர் லோ. லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஓகேண்ணா. இப்போ இந்த லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. மறுபடியும் இதோ இப்படி இப்படி உடைக்கிறான், இப்படி வந்துட்டான். இப்போ இந்த லோயர் லோ உடச்சுட்டான். லோயர் லோ இப்போ எனக்கு இங்கே உடஞ்சி போச்சு. இப்போ எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகி போச்சு? லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ இந்த லோயர் லோக்கு கீழே வந்து இங்கே ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருச்சு, பிரேக் பண்ணிட்டான். இப்போ இங்கே என்ன நடந்துக்குது? பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். என்ன பிரேக்கப் ஸ்ட்ரக்சர்? மேஜர் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். மேஜரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்போ தான் நடக்குது எனக்கு. ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டான். மேஜர் என்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு? பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது டவுன் ட்ரெண்ட்ன்றதுனால பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது மேஜர் பிஓஎஸ் நடந்து போச்சு. இப்போ இங்கே நடுவுலாம் குட்டி குட்டியாக உடச்சிக்கிறான்ல, இதெல்லாம் என்னது? மைனர் பிஓஎஸ். மைனரு பிஓஎஸ். இப்போ இங்கே நடந்துக்குதும் இதுவும் மைனர் பிஓஎஸ் தான். சரியா? இப்போ எனக்கு இங்கே என்ன நடக்கணும்? நடந்த லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகும். ஒரு சாக்கு. என்ன சாக்கு நடக்கணும்? என்ன சாக் நடக்கணும்? மைனர் சாக் நடக்கணும். மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும். இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே வச்சு இந்த மைனர் சாக் நடந்தால் தான் நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும்? லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ இது என்னது? இந்த லோயர் லோக்கு மேலே இருக்கிறது இது என்னது? இருக்குது லாஸ்ட் ஐயே லோயர் ஐ. இதுதான் லோயரு ஹை. இப்போ லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ நேராக தூக்கிட்டு போய் இந்த கேண்டில் இப்போ இங்கே உடைக்கிறான்னு வச்சுக்க, இந்த லோயர் ஹையை போய் உடைக்கிறான். அங்கே என்ன ஆகுது இப்போ எனக்கு இந்த இடத்துல? மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதான் மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. மேஜரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சாக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே லோயர் லோ இப்போ எனக்கு ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகணும்னா என்ன நடக்கணும்? இங்கே எனக்கு ஒரு மைனர் சாக் நடக்கணும்.
ஆ அப்போ இதுக்குள்ளே இருக்க ஏதாச்சும் ஒரு மைனர் சாக் நடக்கதான்னு பார்க்கணும். பார்த்தா தான் என்ன கன்ஃபார்ம் ஆகும் எனக்கு. செந்தில் லோயர் ஹை. லோயர் ஹை இல்லை, ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும்டா. இது வரைக்கும் பேரி ஸ்டாண்டில் இருந்தவன் இப்போ தான் புள்ளி ஸ்டாண்டுக்கு மாறிட்டான். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு மைனர் சாக் இப்படி நடந்துச்சுன்னா வச்சுக்க, என்ன கன்ஃபார்ம் ஆகும்? ஹையர் ஹை. ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். லோ கன்ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சுப்பா. இங்கே மேஜர் சாக் வச்சதும் இதுதான் லோனு கன்ஃபார்ம் ஆகி போச்சு உனக்கு. சரியா? இப்போ உனக்கு மறுபடியும் புள்ளி ஸ்டாண்டுக்கு மாறுறான் அப்படின்னா இங்கே என்ன நடக்கணும்? ஒரு மைனர் சாக்கு நடந்தால் தான் இது உனக்கு ஹையர் கன்ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ இதில் போட்டால் உனக்கு புரியுது, ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் புரியுது. நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். சரியா? ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸ்ட்ரக்சர் இஸ் த கிங், லிக்விடிட்டி இஸ் த குயின் அப்படின்னு. இப்போ ஸ்ட்ரக்சரு இங்கே வந்து மாறுது. ஏன்னா புல்லிஷில் இருந்து பீரிஷில் இருந்து புல்லிஷ்க்கு மாறுது. மாறிட்டான். நான் மாறின பிறகு இந்த இடத்துல போயிட்டு நான் மறுபடியும் தெல்லு தான் போடுவேன் அப்படின்னு போட்டால் என்ன ஆகும் நமக்கு? புல்லிஷில் இருந்தான், பீரிஷில் இருக்கான்ப்பா. மார்க்கெட்டு பீரிஷில் வந்துட்டு இருக்குது. பீரிஷில் இருந்து புல்லிஷாக அப் ட்ரெண்டுக்கு மாறுது. இந்த அப் ட்ரெண்ட் மாறுறதுல போய் நான் இங்கே போய் செல்லு போடுறேன், நான் கீழே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட்டாக இங்கே போய் நிற்கிறேன். புல்லிஷாக போகுதுன்னா புல்லிஷ் ட்ரெண்டில் என்ன பண்ணணும்? நம்ம அப் ட்ரெண்டில் பை பண்ணணும். டவுன் ட்ரெண்டில் செல் பண்ணணும். இப்போ இங்கே டவுன் ட்ரெண்ட்ல இருந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு இப்படி மாறுறான் அப் ட்ரெண்டா. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இங்கே பார்க்கணும், பை தான் பார்க்கணும். பை செட்டப் கிடைக்குதானே. நான் இல்லை இங்கே போயிட்டு நான் செல்லு தான் அடிப்பேனா என்ன ஆகும்? ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட்டில் போய் நின்னா என்ன ஆகும்? ஃபெயில் தான் ஆகும். மார்க்கெட்டு எந்த பக்கம் டைரக்ஷனில் போகுதுன்னு தெரிஞ்ச அந்த பக்கம் தான் நம்ம மூவ் ஆகணும். மார்க்கெட் போகிற பக்கம் தான் நம்ம மூவ் ஆகணும். நம்ம சைடுக்கு மார்க்கெட்டு மூவ் ஆகாது. சரியா? இது பாருங்க, இங்கே மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து போச்சு. இப்போ இதில் பார்த்தா ஈஸியாக இருக்குதுல்ல. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, நான் ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணிட்டு வரேன், அங்கேருந்து சுவாசமாக பார்த்துன்னு வருவோமே. சரிவா? ஓகேவா? இப்போ எங்கேருந்து வரலான்னா இங்கே நான் வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், நான் எங்கேயோ இருந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு வரணுமா அப்படின்லாம் கிடையாது. சரியா? நான் இங்கேருந்து ஆரம்பிக்கணுமா? இப்போ இந்த பக்கம் இப்போ இங்கே இருந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த மூலம் இப்போ இங்கே என்ன தெரியுது? டவுன்ல இருந்து அப்பில் போகுது தெரியுது இல்லை? அப்போ நான் இங்கிருந்து எடுத்துன்னு வந்தாவே போதும்ல. ஓகேவா? அப்போ அங்கே பாருங்க, இங்கிருந்து நான் வரேன். இப்போ இது என்னது? எனக்கு இப்போ இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு எடுக்கிறேன். ஸ்விங்கை மார்க் பண்ணிட்டேன். இது என்னோட ஸ்விங்கு ஐயே, இது என்னோட ஸ்விங்கு லோ. இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். இப்போ இதை நான் பிஓஎஸ்ன்னு எடுத்துட்டேன்ப்பா. இதை ஒரு பிஓஎஸ்ன்னு எடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஹையர் ஹை வேணும்னா என்ன ஆகணும்? கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு சாக் ஒன்று, மைனர் சாக் ஒன்று வந்துடும். பிஓஎஸ் மைனர் சாக் நடக்கணும். இப்போ பாரு, கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம். இப்போ என்ன நடந்துச்சிங்க? மறுபடியும் இந்த ஹை இங்கே ஷிஃப்ட் ஆகி போச்சு. மறுபடியும் இங்கே ஒரு இது நடந்து போச்சு, மைனரு. ஓகேவா? இன்னும் எனக்கு ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகலை. ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகணும்னா எனக்கு இந்த லோ பிரேக் ஆகணுமா? இது பிரேக் ஆனால் தான் நமக்கு மைனர் சாக் நடக்கும். அப்போ தான் இது ஹையர் ஹையாக வேலிட் பண்ண முடியும். இப்போ என்ன நடக்குது? பிரேக் ஆகலை. இப்போ என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்.
மைனர் சாக்கு எனக்கு நடந்து போச்சு. இப்போ எது என்னோட ஹையர் ஹை? இது ஹையர் ஹை. ஹையர் ஹை. இப்போ எனக்கு மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேணும்னா என்ன நடக்கணும்? எங்கே போகணும் அவன்? ஹையர் ஹை மேலே போகணும். வேகமாக சத்தமாக சொல்லணும். இப்போ எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேணும்ப்பா. இப்போ எனக்கு அவன் எங்கே போனால் மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்? இது வந்து ஹையர் ஹை மேலே போகணும். ஹையர் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். லோகியே சொல்லணும். அப்படியே திக் திக்குன்னு முடிச்சுன்னு இருக்கக்கூடாது. டக் டக்குன்னு பதில் வரணும். சரியா? அதுக்கு தான் மைக்கை வந்து ஆன்ல வச்சுட்டு இருக்க சொல்றது. இப்போ இந்த ஹையர் ஹைக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் பண்ணானா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மேஜர் பி வாய்ஸ் கிடைக்கும். இப்போ பார்ப்போம் என்ன பண்ணுறேன். அப்போ எனக்கு இது இங்கெல்லாம் உடச்சிக்கிறானே, இதெல்லாம் என்னது? இங்கே பாரு. இல்லை மைனர் பி வாய்ஸ். ரைட்டு. இப்போ பார்ப்போம் என்ன பண்ணுறான். இங்கே இப்போ என்ன நடந்துருச்சு? எனக்கு ஒரு பி வாய்ஸ் நடந்தது. மேஜர் பி வாய்ஸ் நடந்து போச்சு. இது மேஜரு பிஓஎஸ். என்ன ட்ரெண்ட் இது? அப் ட்ரெண்ட் புல்லிஷ் மேஜர் பிஓஎஸ். சரியா? இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகணும்னா அவன் எங்கே வரணும் சொல்லு? எதை உடைக்கணும்? லோ உடைக்கணும். ஸ்ட்ராங் லோ உடைக்கணுமா? இப்போ எனக்கு லோயர் லோ இது, ஹையர் ஹை இது. சாரி, ஹையர் ஹை இது. இப்போ எனக்கு ஹையர் லோ எது சொல்லுங்க? ஹையர் லோ இந்த அதுதானா? எது லாஸ்டா இருக்கு லோ? இதுவா இது இதுக்கு முன்னாடி இதா? இல்ல அதுக்கு முன்னாடி கீழ இதா? இதான் ஹையர் லோ. ஓகேவா? மேஜர் பிஓஎஸ் எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு ஹையர் ஹை நடக்கணும்னா என்ன நடக்கணும் வேணும்? ஒரு பிஓஎஸ் நடக்கணும். மைனர் பிஓஎஸ் இல்ல, மைனர் சாக். மைனர் சாக்கு. அப்போ அவன் எதை உடைக்கணும்? இந்த லோ உடைக்கணும். இது பாருங்க, இதுவும் எனக்கு மைனர் தானே. என்ன நடந்துக்குதுங்க? ஒரு சாக்கு நடந்துக்குது. மைனர் சாக்காக இருக்கட்டும், இது பிஓஎஸ்ஸாக இருக்கட்டும், வாட் எவர். சரியா? மைனர் நடந்திருக்குது. இங்கே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. அப்போ இந்த லோவை உடைச்சானா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கன்ஃபார்ம் ஆகும்? ஒரு ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். டக்குன்னு பதில் வரணும். லோகியே முழிக்க கூடாது. தெரியல, டவுட்டுக்கு தானே கேட்கணும். ஓகே. இப்போ மறுபடியும் ஸ்விங்கு மாறி போச்சு. சரியா? இங்கே என்ன நடந்துக்குது? மறுபடியும் இவன் இந்த லோ உடைக்குவான்னு பார்த்தோம், உடைக்கல. மறுபடியும் இங்கே உடைச்சிட்டான். இந்த ஹை இங்கே பிரேக் ஆகி போச்சு. அப்போ எதை உடைச்சா நமக்கு மைனர் சாக்கு மறுபடியும் நடக்கும்? அந்த லோ. இந்த லோ கரெக்டா? இந்த லோ உடஞ்சதுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? லோ ஹை கிடைக்கும். மேஜர் ஹையர் ஹை கிடைக்கும். மறுபடியும் இங்கே ஷிஃப்ட் ஆகி போச்சு. இப்போ எந்த லோ உடைச்சா எனக்கு ஹையர் ஹை கிடைக்கும்? ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். அந்த லோ எந்த லோ? இந்த லோவா? இல்லை அதுக்கு முன்னாடி இதா? இது உடைச்சானா எனக்கு என்ன கிடைக்கும்? ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். மறுபடியும் இங்கே பாரு உடைச்சிட்டான். அங்கே உடைக்கிறதுக்கு முன்னாடி இதை பாரு, இங்கே உடைச்சிட்டான். இதை உடைச்சா ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். அவன் அதை உடைக்கல. அதுக்கு மாற இங்கே பாரு, இந்த ஹையை தூக்கிட்டு போய் இங்கே உடைச்சிட்டான். ரைட்டா? அப்போ எந்த லோ உடைச்சா நமக்கு மைனர் சாக் நடக்கும்? ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேலே, இதுக்கு மேலே இந்த லோ உடைச்சானா நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும்? ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன கன்ஃபார்ம் ஆகி போச்சு? ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் எது? ஹையர் ஹைல இருந்து இந்த ஹையர் லோ வரைக்கும். இவன் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பிளாக்கில் தான் இவன் என்ன பண்ண போகிறான்? ஆர்டர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலே போக போகிறான்.
இவன் உடச்சிப்ட்டான், இந்த ஹையர் லோ உடச்சிப்ட்டான்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். மறுபடியும் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணணும், லோயர் லோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ இவன் ட்ரேடிங் ரேஞ்ச் எது மாறுமா மாறாதா, இந்த ஹையில் இருந்து இந்த லோ வரைக்கும். அப்போ என்னென்னா இவன் இதுக்குள்ளெல்லாம் இப்படி இதெல்லாம் நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எடுத்தேன், எல்லாமே என்னென்ன மைனர் ஸ்ட்ரக்சர் உழைப்பு எடுத்துக்கிறானுங்க. கன்சால்டேஷனாக முடிச்சிடலாம். சரியா? இப்போ ஹையர் ஹை எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு இந்த பிளாக்லேயோ இல்லை அதுக்கு கீழே இருக்கிறதோ இதெல்லாம் மிட்டிகேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எனக்கு இங்கே இருக்கிறது ஒரு பிளாக் இருக்குது. ஓ, எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த பிளாக்ல இருந்து போகணும். சரியா? என்ன பண்ணுற பார்க்கலாம். வரான், மொல்ல நுணுக்கின்னு வரான், ஆர்டர் எடுக்கிறான், இன்னும் கீழே வரான், இன்னும் வரான். எனக்கு மேஜர் பியூஎஸ் நடந்து போச்சா? நடக்கல. இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள இருந்து இவன் இங்க இருந்து மேல போறான், கன்ஃபார்ம் ஆகி போச்சு அது. சரியா? என்ன ஆயிடுச்சு, ஒரு சாக்கு வச்சுட்டான். இங்க இருந்து பை ஆகும்னு நினைச்சோம். என்ன ஆயிடுச்சு, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து போச்சு. என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு ஹை இது. இப்போ எனக்கு லோயர் லோ நான் கன்ஃபார்ம் பண்ணணும். லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகுனா நமக்கு இப்போ எது பிரேக் பண்ணணும், அவன் எதை உடைச்சா லோயர் லோ அது சொல்லுங்க லோகி, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த ஹையர் ஹை அந்த உடைக்கணும். ஹையர் ஹை எதை எந்த ஹையர் ஹை? இந்த ஹையர் ஹை உடைக்கணுங்களா? இந்த ஹையர் ஹை உடைக்கணுமா? ஆமாண்ணா. இந்த ஹையர் ஹை உடைச்சா என்ன ஆகும் நமக்கு? லோயர்ல கிடைக்கணும். லோயர் லோ கிடைக்காது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மறுபடியும் ஆயிரும். ஒரு மைனர் சாக்கு நடந்தால் மட்டும்தான் நமக்கு லோயர் லோவோ லோயர் ஹையோ கிடைக்கும். இப்போ என்ன நடக்கணும் நமக்கு? இப்போ இங்கே செந்தில நீங்கள் சொல்லுங்க. இப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. இப்போ லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகணும். என்ன நடக்கணும்? மைனர் சாக்கு நடக்கணுங்க. இங்க பாருங்க, மைனர் சாக். ஓகே, இந்த லோ உடைச்சானா தாங்க நமக்கு லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகும். ஆமா. சரியா? என்ன பண்றான்? உடைச்சிச்சுனா இப்போ நமக்கு இங்க என்ன நடந்துக்குது? லோவர்ல கிடைச்சிச்சு. இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு பிஓஎஸ் கிடைச்சி. ஐயோ, மைனர் சாக்குங்க. மைனர் சாக். ஓகே, மைனர் சாக்கு நடந்துருச்சு. இப்போ இங்க என்ன நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது? லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு மாறுமா மாறாதா? ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை இதுதான், ட்ரேடிங் ரேஞ்சோட லோ எது? இது. சரிங்களா? அப்போ அவன் இதுக்கு உள்ளே வந்து இப்படிலாம் உடச்சிக்கிறானே, நிறையவே டவுட் இருக்கும். இப்படிலாம் உடச்சிருக்கான். இது பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு, பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிஓஎஸ் இப்படியெல்லாம் உள்ள உழைப்பு எடுத்துக்கிறானுங்கல்ல. இது எல்லாத்தையும் நம்ம என்ன நிறுத்திடலாம்? கன்சல்டேஷன் எடுத்துடலாம். இப்போ இவங்க என்ன பண்ண போகிறான்? இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பிளாக்ல தான் என்ன பண்ண போகிறான்? இவன் ஆர்டர் எடுக்க போகிறான். ஆர்டர் எடுத்து என்ன எங்கே வர போகிறான்? கீழே வர போகிறான். அப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் எது? இந்த ஹையிலிருந்து இந்த லோக்கு உள்ள. அப்போ நான் போயிட்டு இந்த இடத்துலலாம் நான் போய் பை பண்ண போகிறேன்னு பை பண்ணுறேன்னு வைங்க. இப்போ இங்கே இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே போயிட்டு நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இங்கே நான் பை பண்ணுறது சாக்கு வச்சுட்டான்பா, இங்கே நான் பை பண்ண போகிறேன்ட்டு பை பண்ணுறது கரெக்டாங்க? இல்லை, நான் தப்புண்ணா.
என்ன பண்ணுவான் இங்கே நீ பை பண்ணனா திருமண கீழே வந்துடும். இப்படி வந்துட்டு இப்படி போகிறான்னு வச்சுக்கிய இங்கே இருந்து ஒரு பிளாக்ல இப்படி எத்துன்னு இப்படி கீழே வந்து வச்சிரும் எஸ்எல் அடிச்சிடும். ம் ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட்டாக போய் நிற்கிறது ஓடுற ட்ரெயின் முன்னாடி போய் நம்ம கையை வச்சுட்டு நிற்க போகிறோம். நான் ட்ரெயினை போய் தடுத்து நிறுத்த போகிறேன்ற மாதிரி ம் என்ன ஆகும் அடித்து தூக்கி போட்டு போயிடும் நம்மளுக்கு வெளியே. ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட்டாக போய் நம்ம நிற்கக்கூடாது. அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நம்ம கேட்கணும். சரியா? ஏன்னா மார்க்கெட்டை நம்ம மூவ் பண்ணலை, இன்ஸ்டிடியூஷன் தான் மூவ் பண்ணுறான். ஓகேண்ணா. இப்போ இவன் இங்கே எங்கேருந்து போவான் சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஏதோ ஒரு பிளாக்ல இவன் எடுத்துட்டு ஆக மொத்தம் எங்கே வர போகிறான், எதை பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது, இந்த லோயர் லோ உடைய சான்ஸ் இருக்குது. ம் சரியா? பார்க்கலாம். இங்கே நான் எங்கேருந்து கீழே வருவான்றது அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நம்ம கண்டு தான் பிடிக்கணும். சரியா? என்ன நடந்துருச்சு? லோவரில் வச்சுட்டோம். லோயரில் உடச்சிட்டான். இது இங்கே நடந்துக்கிட்டு இது என்னது எனக்கு பிஓஎஸ் என்ன பிஓஎஸ்? மேஜர் பிஓஎஸ். மேஜர் பிஓஎஸ். ரைட்டு. இப்போ நான் போய் இங்கே பை பண்ணணுமா செல் பண்ணணுமா? எங்கேயாச்சும் செல் பண்ணணும். செல்லு தான் பண்ணணும். அது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன நடந்தால் இப்போ இங்கே உடச்சிட்டான். இப்போ லோயர் ஹை எது சொல்லுங்கள். லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. லோயர் லோக்கு கீழே வந்து இங்கே ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ என்னோட லோயர் ஹை எது? மேலண்ணா. இதா? ஆ ஆ இதான் என்னோட லோயர் ஹை. ம் இப்போ எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகணும்? ஒரு சாக். என்ன சாக் நடக்கணும்? மைனர் சாக். மைனர் சாக்கு எது சொல்லுங்க இப்போ. எங்கே உடைச்சா மைனர் சாக்கு? ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை இது. ஓகேவா? இப்போ ட்ரேடிங் ரேஞ்சோட லோ நமக்கு வேணும், லோயர் லோ வேணும். ட்ரேடிங் ரேஞ்சோட லோ வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு வந்து ஒரு மைனர் சாக் நடக்கும். எது உடைச்சா மைனர் சாக் சொல்லுங்கள். லோகி நீங்கள் சொல்லுங்கள், செந்தில் நீங்கள் ரெண்டு பேர் யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. ஒரு எதை உடைச்சா மைனர் சாக்கு? நீங்கள் வச்சு அங்கே அதுணும். எது இதோ இதுங்களா? ஆமாண்ணா. இதுங்களா எது? இல்லை இதுதான். இதா? ஆ ஸ்விங்கு மாறிடுச்சு தெரியுதா? ஆ இது என்னது இப்போ இங்கே நடந்துக்குது? என்னது மைனரு? இங்கே. ஏங்க இங்கே ஃபுல்லாக நடந்தது இது வந்து ட்ரேடிங் ரேஞ்சுங்க. ம் இது வந்து ஒரு மேஜர் பிஓஎஸ். சரியா? ம் இது நடந்துக்குது. இப்போ இங்கே மேஜர் பிஓஎஸ் நடந்து போச்சு. இப்போ உள்ளே வந்து எனக்கு இப்படி உடச்சிக்கிறான். இது என்னது இப்படி இங்கே உள்ளே நடந்துக்குது? அது என்னது? மைனர் பிஓஎஸ்ங்க. மைனர் பிஓஎஸ். ம் இது மைனர் பிஓஎஸ் நடந்துக்குது. அப்போ எனக்கு மைனர் சாக் வேணும். மறுபடியும் என்ன பண்ணுறான் இங்கே பாருங்க, இந்த கேண்டலோட லோ ஃபஸ்ட்டு பிரேக் ஆகாமல் ஹை பிரேக் ஆகுது. சிங்கிள் கேண்டலே அடிக்குது. ஓகேவா? அப்போ இந்த கேண்டலோட லோ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருமா? ம் ஆ அப்போ இது எப்படி இதாகும்னா இப்படி வந்து இப்படி போயிடும். ஸ்விங் மாறி போச்சா? இதுதான் ஹை. ஓகே. அப்போ நமக்கு இந்த ஹை பிரேக் ஆகணும். ஹை பிரேக் ஆனால் என்ன கன்ஃபார்ம் ஆகும்? லோயர் லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்க என்ன ஆயிடுச்சு? இந்த ஹையை உடைப்பான்னு பார்த்தோம், அதுக்கு மாற இங்கே உடச்சிப்பிட்டான். மறுபடியும் இங்கே வைக்கிறோம். இந்த ஹையை உடைச்சானா என்னது நமக்கு? லோயர் லோ. மைனர் சாக் நடக்கும், லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகும். என்ன பண்ணுறான் இங்கே பாருங்க, ஒரே ஒரு நூல் மாதிரி விட்டு தூக்கிட்டாங்க. என்ன கன்ஃபார்ம் ஆகிடுச்சு? சாக். மைனர் சாக் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட ட்ரேடிங் ரேஞ்ச் மாறுமா மாறாதா? இந்த லோவில் இருந்து
எந்த ஹையை? இந்த ஹைக்குள்ள. ம். இவன் ஏதோ ஒரு இடத்துல இங்க இருந்து என்ன பண்ண போறான்? ஆர்டர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு எங்க போக போறான்? யோகி சொல்லுங்க. அப்படியே கப்பு கப்புன்னு வாய் மூடிட்டே இருக்கக்கூடாது. மேல போகணும். எப்படி எங்க இருந்து இங்க எடுத்துட்டு மேலே போவான்? இங்க எதனாச்சும் ஒரு பிளாக்ல ஆர்டர் எடுத்துட்டு கீழே தானே போவான். இப்போ எந்த ட்ரெண்டை பாருங்க. ட்ரெண்ட் இங்க புல்லிஷ்ல இருந்து பியரிஷ்க்கு மாறிடுச்சு. இங்க மறுபடியும் ஒரு மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பியரிஷ்ல நடந்து போச்சு. டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் பை பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும்? செல்லு தான் எஸ்எல் தான் அடிக்கும். எப்படி அவன் மேலே போவான்? கீழே தான் வருவான். அப்போ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பிளாக்ல அவன் ஆர்டர் எடுத்துட்டு கீழே வர போகிறான். இங்கே நடந்துக்குது. எனக்கு என்ன நடந்துக்குது? மைனர் சாக்கு நடந்தது. லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இந்த லோவில் இருந்து இந்த லோயர் ஹைக்குள்ள. சரியா? அப்போ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பிளாக்ல அவன் ஆர்டர் எடுத்துட்டு கீழே தான் வர போகிறான். பாப்பா என்ன நடக்குதுன்னு. என்ன நடந்துருச்சு? அந்த ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் எடுத்துட்டு கீழே வந்துட்டோம். ஆர்டர் பிளாக் என்ன நடந்துக்குதுங்க? நமக்கு மேஜர் பிஓஎஸ் நடந்துருச்சு. மேஜர் பிஓஎஸ் நடந்துருச்சு. சரிங்களா? இப்போ லோயர் ஹை எது? இப்போ இந்த ஹை எங்கே ஷிஃப்ட் ஆகும்? லோயர் ஹை கீழேண்ணா இங்கே ஷிஃப்ட் ஆகுங்களா? ஆமாண்ணா. இப்போ இதுதான் நமக்கு லோயரு ஹை. ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை எது? இது. இப்போ ட்ரேடிங் ரேஞ்சோட லோ வேணும். லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ நமக்கு இங்கே என்ன நடக்கணும்? ஒரு சாக் நடக்கணும். என்ன சாக் நடக்கணும்? மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எதை உடைச்சா மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? பாருங்க. இங்கே ஸ்விங்கே எதுவுமே கிடையாது. எங்கே எது சொல்லுங்க? ஸ்விங்கு பாருங்க. இங்கே பாருங்க. எங்கேயாச்சும் அந்த அக்கு ஃபார்மேஷனுக்கு தாங்க இந்த கேண்டலோட லோ இந்த கேண்டில் வச்சிச்சு. இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இது ஸ்விங்கு ஹை எனக்கு. சரியா? ஹை பிரேக் ஆகாமல் லோ பிரேக் ஆச்சு. ஸ்விங்கு ஹை. மறுபடியும் இந்த கேண்டலோட லோ இங்கே தான் பிரேக் ஆகுது. இது இன்சைட் பார் மாதிரி நிறுத்திட்டு இருக்கிறான். இங்கே லோ பிரேக் ஆகி போச்சு. மறுபடியும் இங்கே ஹை பிரேக் ஆகலை. மறுபடியும் இங்கே லோ பிரேக் ஆகுது. இங்கே ஷிஃப்ட் ஆகுது. மறுபடியும் இந்த லோ பிரேக் ஆகுது. மறுபடியும் இந்த லோ பிரேக் ஆகுது. மறுபடியும் இந்த லோ பிரேக் ஆகுது. மறுபடியும் இங்கே லோ பிரேக் ஆச்சு. எனக்கு இங்கே மைனர் ஸ்ட்ரக்சரே கிடையாது. மைனர் ஸ்ட்ரக்சரே கிடையில இல்லை. ஆனால் தூக்கிட்டு போய் நேராக இந்த லோயர் ஹை உடச்சிட்டானா இப்போ தான் மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுலாம் எடுக்கக்கூடாது. இப்போ நடந்தால் என்னது இது? இங்கே தூக்கிட்டு போய் இந்த லோயர் ஹை உடச்சானா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதை தூக்கிட்டு போய் உடைக்கிறான். எனக்கு இங்கே ஸ்விங்கே இல்லை. அதனால இது போய் நான் மைனர்னு எடுக்கிறேன்னா எடுக்கக்கூடாது. அது மேஜர். சரிங்களா? அப்போ இவனே இங்கே ஒரு ஸ்விங்கு கிரியேட் பண்ணணும். மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த லோவை இப்படி உடச்சி மறுபடியும் இப்படி தூக்கிட்டு போய் இந்த உடச்சானா தான் இது மைனர் பிஓஎஸ், இது மைனர் சாக்குன்னு எடுக்கலாம். இங்கே இருக்கிற பிளாக்ல ஆர்டர் எடுத்து அவன் கீழே வருவான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அவன் தூக்கிட்டு போய் குத்தர் மேலே உடைக்கிறான் அப்படின்னாக்கா அது மேஜர் பிஓஎஸ். ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன நடந்துச்சுங்க? லோயர் ஐயா வச்சுட்டோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிட்டோம். என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சாக்கு நடந்து போச்சு. இப்போ பாருங்க. எனக்கு இப்போ இதை உடைச்சானா ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகுமா? என்ன கன்ஃபார்ம் ஆகும்? ஏன்னா பாருங்க. இது என்னது? மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து போச்சு. இங்கே மேஜர் சாக்கு இங்கே நடந்துருச்சு. இப்படி இங்கே பாருங்க. மேஜர் சாக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறான்? இப்படி வந்து இப்படி இறக்கி இப்படி ஏற்றிட்டான். இங்கே என்ன நடந்துக்குது? இப்போ நடுவில் உள்ளார ஒரு மைனர் பிஓஎஸ் நடந்துக்குதா? டக்குன்னு பதில் வரணுங்க. இப்படிலாம் இப்போ வரக்கூடாது. டக்குன்னு பதில் வரும்னு கேட்டா அப்போ சரியாக புரியல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை எதுவுமே இல்லை. செந்தில் புரியுதுண்ணா. புரியுதுல்ல? புரியுது. யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறேன். புரியலன்னா ஒரு 10 டைம் போட்டு பாருங்க. சரியா? இப்போ இந்த லோ உடைச்சானா என்ன கன்ஃபார்ம் ஆகும் நமக்கு? லோயர் லோ. லோயர் லோவா? ஸ்விங் ஐ. ஸ்விங் ஐயா?
எங்க ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகுங்க. ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆ ஓகே. இப்போ இங்கே நடக்கிறது என்னது, மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துட்டு இங்கே ஒரு மைனர் சாக் கிடைக்குதுன்னா நமக்கு ஹையர் ஹை. இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு இப்போ என்னங்க ஷிஃப்ட் ஆகிடுச்சு, அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சிங்க. இது வரைக்கும் இப்படி கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு மேலே திரும்புது. பியரிஸ்டில் வந்தோம் புல்லிஷில் மாறுறான். சரியா? ஓகே. அப்போ இந்த லோ உடையுதுன்னா அது என்னது நமக்கு, மைனர் சாக்கு நடந்தா ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகுங்க. ஓகே. என்ன நடந்து போச்சு, மறுபடியும் இங்கே வந்துருச்சு. அப்பயும் நமக்கு இதுதான் ஹையு. சரியா? இதுதான் நம்மளோட ஸ்விங் ஹையு. இப்போ நீங்கள் இங்கே இப்போ எதை உடைச்சா நம்ம ஆளுங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இது இப்படி போய் உடைக்கிறானா மேஜர் பேவர்ஸ்ன்னு எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. இருக்குதுல இந்த ஸ்விங்கு ஹை இருக்குதுல்ல, இதுக்கு சைடில் எதனாச்சும் ஸ்விங்குக்குதா, அந்த ஸ்விங்கு உடச்சாதான் அது வேலிடான ஸ்விங்கு. சரிங்களா? பாருங்க, உடைக்கல, மறுபடியும் கீழே வந்துட்டான். இருங்க பார்ப்போம். இங்கே மறுபடியும் என்ன நடந்து போச்சு, இந்த லோவே உடச்சுட்டான். என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மறுபடியும் மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து போச்சு. இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு மாறுமா மாறாதா? மாறணும். அப்போ ட்ரேடிங் ரேஞ்சு இந்த ஹையிலிருந்து இப்போ என்ன பண்ணணும், அவன் மறுபடியும் ஒரு சாக்கு வைக்கணும், மைனர் சாக்கு வைக்கணும். மைனர் சாக்கு வைக்கணும்னா எது தூக்கிட்டு போய் உடைக்கணும், இந்த ஹையை போய் உடைக்கணும். உடைச்சானா மைனர் சாக்கு நடக்கும். நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும், லோவர் லோ கன்ஃபார்ம், லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகும். மறுபடியும் என்ன பண்ணிட்டான், கீழே போயிட்டான். அப்பயும் இந்த ஹையை வச்சாதான் நமக்கு ஒரு லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு ஸ்விங்கு வச்சுட்டான், ஸ்விங்கு கிரியேட் ஆகி போச்சு. ரைட்டா? மறுபடியும் போகிறான் தூக்குறான். மறுபடியும் இங்கே இந்த லோ வந்து உடச்சிட்டான். இந்த லோ உடச்சிட்டான். சரியா? மறுபடியும் நமக்கு ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும். எங்கே நடக்கணும், இந்த ஹை உடஞ்சா ஓகே. இதுவும் நம்ம மைனர் தானே, இது உடஞ்சா போதும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து எப்படி வருது ஸ்விங்கு, இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி தான் வருது. சரியா? என்ன பண்ணுறான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லையே, நடக்கலையே. நடந்து போச்சு, மைனர் சாக்கு நடந்து போச்சு. ஒரு வியூவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மைனர் சாக்கு நடக்கணுங்களா? ஆமாம், ஒரு மேஜர் பிஓஎஸ்க்கு அப்புறம் ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தால் தான் நம்ம ஹையர் ஹையோ இல்லை லோயர் லோவையோ கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே ஓகே. சரியா? பாருங்க, ஸ்விங் இப்படி வந்து இப்படி ஏற்றினா இந்த ஹையை உடச்சிட்டான். லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. லோயர் லோ கன்ஃபார்ம் ஆன கையோட என்ன பண்ணிட்டான், மறுபடியும் இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என்ன ஆயிடுச்சு, லோயர் லோ கன்ஃபார்ம் ஆச்சு. இங்கே என்ன நடந்துக்குது, மறுபடியும் ஒரு பிஓஎஸ். என்ன பிஓஎஸ், மைனர் பிஓஎஸ். மைனர் பிஓஎஸ். ஏங்க இங்கே லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சுங்க. ஓகே ஓகே. மேஜர் பிஓஎஸ். நோ, மேஜர் பிஓஎஸ். ரைட்டா? பாருங்க, நமக்கு ஒரு மைனர் இப்போ இங்கே நடந்துக்குது என்னது, இது மைனர் பிஓஎஸ். நம்மளோட லோயர் ஹை இதுதான் லோயர் ஹை. ரைட்டுங்களா? லோயர் ஹையா. இப்போ இந்த லோ வந்து இங்கே பிரேக் ஆகி போச்சு, ஒரு மைனர் பிஓஎஸ் நடந்து போச்சு. இப்போ இந்த ஹையை வச்சானா நமக்கு மைனர் சாக்கு. கரெக்டா? என்ன பண்ணிட்டான், இங்கே ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து போச்சு. இப்போ என்ன கன்ஃபார்ம் ஆகுது நமக்கு, லோயர் ஹை. லோயர் ஹையா, லோவர் லோ. ஓகே. கீழே லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ இந்த லோ உடைச்சானா என்னது நமக்கு கிடைக்கும், மேஜர் பிஓஎஸ்.
பாருங்க இந்த லோ வந்து இங்கே என்ன ஆகிக்குது இன்னும் உடையல. ம் அப்போ இது உள்ளெல்லாம் போயின்னு வந்துடுறானே, அதெல்லாம் என்னது கன்சால்டேஷன் உழைப்பு எடுத்துக்கிறானுங்க. ம் இப்போ என்ன ஆயிடுச்சு, உடைச்சிட்டோம். இது என்னது நமக்கு பிஓஎஸ் என்ன மேஜர் பிஓஎஸ், பிஓஎஸ் மேஜர் பிஓஎஸ். பிஓஎஸ். ம் ஓகேவா, டவுன் ட்ரெண்டு பீரிஷில் இருக்குது மார்க்கெட்டு. ம் ஓகேவா, இப்போ நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகி போச்சு, மேலே இங்கே பிஓஎஸ் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுதான், லோயரு ம் ஹையு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இருக்குதுல இதான லாஸ்ட் ஹை நமக்கு, இந்த லோயர் லோக்கு இதான் ரைட் சைடு. ஆ ஆ அப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் எது, இது ட்ரேடிங் ரேஞ்சோட ஹையு இது. ஓகேவா, இப்போ நமக்கு ஒரு மைனரு சாக்கு நடக்கணும். மைனர் சாக்கு நடக்கணும்னா எங்கே நடக்கணும், இந்த லோவை தூக்கின்னு வந்து அவன் உடைக்கணும். ம் உடைச்சானா மைனர் சாக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். சரியா, என்ன பண்ணுறான், மறுபடியும் கீழே வந்துட்டான். மறுபடியும் இங்கே ஸ்விங்கு இப்படி மாறுது. ம் ரைட்டா, மறுபடியும் இந்த ஹையை போய் வச்சானா நமக்கு மைனர் சாக்கு நடக்கும். ஸ்விங் மார்க் பண்ண கற்றுங்க ஃபஸ்ட்டு. ம் சரி. மைனர் சாக்கு நடந்து போச்சு. இப்போ நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு பிஓஎஸ் மைனர் பிஓஎஸ் மைனர் பியூஎஸ்ஸா, லாயர் லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. லோயர் லோ லாயர் லோ கன்ஃபார்ம் ஆகுது. லாயர் லோ கன்ஃபார்ம் ஆனதும் ம் ட்ரேடிங் ரேஞ்சு மாறுமா மாறாதா. ம் இப்போ மாறும். ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை எது, இந்த லோயர் ஹை தான் ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை. ம் ட்ரேடிங் ரேஞ்சோட லோன்னு கேட்டால் இப்போ இந்த லோயர் லோ தான். ம் இப்போ லோயர் லோ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பிளாக்ல தான் இவன் ஆர்டர் எடுத்துக்கிட்டு எங்கே வர போகிறான், கீழே வர போகிறான். கீழே இருப்பா. அதை இங்கே நம்ம எங்கேருந்து கீழே வருவோன்றதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தான் எடுக்கணும். சரியா, ம் என்ன ஆயிடுச்சு, நீங்கள் லோயர் லோ அடிச்சிட்டோம். ஒரு பிஓஎஸ் மேஜரு மேஜர் பிஓஎஸ். பிஓஎஸ். ம் இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு மாறுமா மாறாதா. ஆ இப்போ ஹை எது, லோயர் ஹை இதோ இங்கே இருக்குது. இதா, ஆஹா அது இது ஆ ஆ இதான் லோயர் ஹை. ம் இப்போ ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை எது, இந்த லோயர் ஹை தான் ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை. ம் நமக்கு இப்போ மைனர் சாக் நடக்கும்னா இங்கே பாருங்க என்ன பண்ணிக்கிறான், இது வந்தவன் இப்படி உடச்சிக்கிறான். ம் அப்போ நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணானா மைனர் சாக்கு. ஏன்னா இங்கே நடந்துக்குது என்னது, மைனர் பிஓஎஸ் உள்ள நடந்துக்குது. ம் இது தூக்கினா மைனர் சாக்கு, லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகிரும். மறுபடியும் என்ன ஆகி போச்சு, இங்கேருந்து பிஓஎஸ் நடந்துச்சு. மறுபடியும் இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்து போச்சு. இங்கே மைனர் பிஓஎஸ் இங்கே நடந்துருச்சு. சரியா, ம் இப்போ இந்த ஹையை தூக்கினோன்னா நமக்கு என்னது, என்ன நடக்கும், ம் மைனர் சாக்கு நடக்கும். ம் மைனர் சாக்கு நடந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு, ஒரு லோயர் ஐ கிடைக்கும். லோயர் லோ. லோயர் லோ. இப்போ என்ன ஆயிடுச்சு, லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ம் ஓகேவா, ம் லோயர் லோ இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ம் இப்போ ட்ரேடிங் ரேஞ்சு மாறுமா மாறாதா, ம் ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை இது, லோ இது. ம் இங்கே உடச்சால மைனர் சாக் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ம். இவங்க இருக்கிற ஏதோ ஒரு பிளாக்ல தான் ஆர்டர் எடுத்துன்னு மறுபடியும் எங்கே வர போகிறான், கீழே வர போகிறான். இந்த லோ உடச்சானா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. என்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே இந்த மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம எதை கன்ஃபார்ம் பண்ணுவோம், லோயர் ஹையா கன்ஃபார்ம் பண்ணுவோம். ட்ரேடிங் ரேஞ்சு மாறுமா மாறாதா, மறுபடியும் ஷிஃப்ட் ஆகுமா ஆகாதா. ஆமாண்ணா. ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை இது 5 ப்ராஃபிட் ஒரு லாஸு தானே. ஆமாண்ணா. இப்படி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பழிச்சிக்குவோம். ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட்டாக போய் நிற்கிறீங்க அப்படின்னா அங்கே எஸ்எல் தான் அடிக்கும். சரியா, ஓகே அண்ணா.